இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். என்ன இவ்வளோ சூப்பரா எம்மியா ஒரு டிஷ்ன்னு பார்க்குறீங்களா? இது கோவக்கால பண்ணதுதான். மகாராஷ்டிரா ஸ்டைல்ல. அங்க கோவக்காய் வந்து இந்த மாதிரி தான் குக் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. କୁନ୍ଦୁରୁନା ଏତେ ବଢିଆ କରିବ ସେଟା ମହାରାଷ୍ଟ୍ରରେ ଏମିତି ଷ୍ଟାଇଲରେ କୁକ୍ କରିବ ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଇ କରିକି ଦେଖନ୍ତୁ ବିନା ପିଆଜର ଗୁରୁବାର ଦିନରେ ଆମ କୁନ୍ଦୁରୁ ଏମିତି ଟେଷ୍ଟି ବି କରିକି ଖାଇପାରିବ ଗୋଟେ ଟାଇପର କରୁଛି ନା କୁନ୍ଦୁରୁନା ଏମିତି ସାଇଡରେ ପତଲା ପତଲା କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ସେ ରେଡ୍ କଲର ପାଚିକି ଅଛି ନା ସେ କୁନ୍ଦୁରୁ ୟୁଜ୍ କରିବ ନାହିଁ ସେ କୁନ୍ଦୁରୁ யூஸ் କରିବ ତ டேஸ்ட் கரெக்டா ଆସିବ ନାହିଁ கோவக்காய் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காம இந்த மாதிரி டேஸ்டியாவும் பண்ண முடியும் கோவக்காய் வந்து இந்த மாதிரி நடுப்புற வந்துட்டு ரொம்ப மெலிசா கட் பண்ணிக்கலாம் பழுத்துட்ட கோவக்காய் வந்து யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும் இந்த மாதிரி கோவக்காய் பச்சையா இருக்கிறத வந்து நல்லா நடுப்புற வந்து மெலிசா கட் பண்ணிட்டோம்னாவே செம்ம சூப்பரா இருக்கும் கோவக்காவும் சீக்கிரம் வெந்துடும் டேஸ்டியாவும் இருக்கும் ஒரு வெங்காயம் எல்லாம் சேர்க்காம கோவக்காவை இவ்வளவு சூப்பராவோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்றது மகாராஷ்டிரால வந்து இது ஒரு நல்ல சூப்பரா பண்ணுவாங்க சாப்பிடும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் கொஞ்சமா பச்சை வேர்க்கடலை தேவைப்படும் தேங்காய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் இது மட்டும் இருந்தாவே போதும் நல்ல சூப்பரான ஒரு கோவக்காய் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் பசங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது டேஸ்டியாவும் இருக்கும் ये कुंदरू फ्राई କରିବା ପାଇଁ ନା ନଡ଼ିଆ ଟିକେ ଦରକାର ଆଉ ବାଦାମ ନା କଞ୍ଚା ବାଦାମ ଦରକାର ଗାର୍ଲିକ ନାହିଁ ଜିଞ୍ଜର ନା ସେଇଠି ଟିକେ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର କଞ୍ଚା ଲଙ୍କା ଟିକେ ଏତିକି ବଢିଆ ଟେଷ୍ଟରେ କୁନ୍ଦରୁ ଆମେ କରିଦେବ ஒரே வெஜிடபிள ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி பண்ணுவாங்க அது நார்மலா வந்துட்டு நாங்க தேர்ஸ்டேன்றதால இது லாஸ்ட் குருவார்னு சொல்லுவாங்க லாஸ்ட் வியாழக்கிழமை வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டாங்க சுத்தமா வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அரிசி மாவுல கோலம் போட்டு சூப்பரா லட்சுமி அம்மாவுக்கு பூஜை பண்ற நாள் ஆனா இந்த வெங்காயம் பூண்டு சேர்க்காமயே நல்ல வெரைட்டியா செய்யலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இதை பண்ணிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் गुरुवार ना आज बिना प्याजर कुंदरू बढ़िया भी करि परिबो बढ़िया टेस्ट भी आसीबो सेइटे पे एमिति पतला पतला कुंदरू सब क्लीन करके तापर कट करके रखिबा पई दरकार गोटे फ्राइंग पैन रे ना टिके तेल पकिबो हम जो भी तेल हमको बोल लागुचना से तेल पकिबो நம்ம எந்த எண்ணெய் நம்மளுக்கு பிடிக்குதோ நம்ம எந்த எண்ணெய் யூஸ் பண்றோமோ அதை யூஸ் பண்ணியே பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியமாவே இருந்தா போதும் நிறைய எல்லாம் போட வேணாம் எண்ணெய் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே போடணும் அது கூட வந்துட்டு இஞ்சி வந்து ரொம்ப சின்னதா கட் பண்ணி இருக்கணும் பச்சை மிளகாவும் அதே மாதிரி வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்கன்னு நினைச்சீங்களா பச்சை மிளகா போடுறது வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஆனா டேஸ்டியா இருக்கும் அதனால ତେଲ ବୋଲ ଗରମ ହେଇଗଲା ଟାଇମରେ 1/2 ସ୍ପୁନ୍ ଜିରା ପକିବ 1/2 ସ୍ପୁନ୍ ସୋରିଷ ପକିବା ପାଇଁ ଦରକାର ତାପରେ ଆଦା ନା ଟିକେ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର କଞ୍ଚା ଲଙ୍କା ବି ସେମିତି କଟ୍ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର ରାଗ ଆମକୁ କେମିତି ଦରକାର ସେମିତି କଞ୍ଚା ଲଙ୍କା ଟିକେ ମିର୍ଚି ପାଉଡର ବି ପକିବ ସେଇଟା ପାଇଁ କଞ୍ଚା ଲଙ୍କା ଟିକେ କମ ପକିବା ପାଇଁ ଦରକାର எல்லாம் ஜீரகம் வந்து நீங்க நார்மலாவே கொஞ்சம் நிறைய போட்டாவே நல்லதுதான் நல்ல டேஸ்டியாவும் இருக்கும் ஸ்மெல்லாவும் இருக்கும் இஞ்சியை வந்து சின்னதா கட் பண்ணி இதை போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப மெலிசா அதையும் போட்டுடலாம் நம்ம आधा ना छोटे छोटे कट करके रखुची सेटा भी गोटे कंचा लंका भी बेसी छोटे छोटे कट करके रखुची सेटा भी ऐड करके बोले मिक्स करबा पई दरकार आ बादाम ना कंचा बादाम हमके केते दरकार एतिकी पकीकी से चुप्पा संगர फ्राई कर நம்ம வேர்க்கல்ல எவ்வளவு வேணுமோ அவ்வளவும் சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு தேங்காவும் சேர்க்க போறதால அது கூட சேர்த்துட்டு நம்ம கோவக்காவை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா டேஸ்ட் இருக்கும் ஏன்னா வெங்காயம் எல்லாம் போட்டு அது கூட எக்ஸ்ட்ரா எதுவும் போடாம போட போறோம் அதனால இந்த வேர்க்கடலையும் தேங்காவும் தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ସେ ବାଦାମ ନା ଚୁପା ସାଙ୍ଗରେ ଏବେ ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ତାପରେ କୁନ୍ଦରୁ ଆମେ ଅଲରେଡି କ୍ଲିନ କରିକି ପତଲା ପତଲା କଟ୍ କରିକି ରଖୁଛୁ ନା ସେଇଟା ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର கோவக்காவை ஆல்ரெடி நம்ம கிளீன் பண்ணிட்டு
மெலிசா கட் பண்ணியிருக்கோம். அதை இப்போ இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கவர் பண்ணி சிம்ல வச்சுட்டோம்னா, ஏன்னா கோவக்காய் வேகறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நம்ம சிம்ல வச்சுட்டு அது நல்லா குழஞ்சிற மாரி வேக வேணாம். அதோட ஷேப் வந்து அப்படியே இருக்கிற மாரி இருந்தா தான் இதோட சாப்பிடவே நல்லாருக்கும்। ଆଉ ସିମରେ ରଖିକି ଲୁଣ ପକେଇକି କଭର କରିକି ସିଝେଇବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ସିଝେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ବେଶୀ ମିନ୍ସ ସେ ବେଶୀ ପେଷ୍ଟ ଟାଇପର ହେଇଯିବ ନା ସେମିତି ସିଝେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ନର୍ମାଲ ବଢିଆ ସିଝିଦବ। ଟିକେ ଟିକେ ଚେଞ୍ଜ କରିକି ସିମରେ ରଖିବା ଟାଇମରେ ଠିକରେ ସିଝିଦେବ ସେ ଏମିତି କରିବ ତ ଠିକ ରହିବ। ଆମେ ବେଶୀ ଟାଇମ ସେଟା କଣ୍ଟିକି କରିବା ଟାଇମରେ ସେ କୁନ୍ଦୁରୁ ନା ବଢିଆ கரெக்டா ஷேப் ରହିବ ନାହିଁ କଣ ପାଇଁ ନା நம்ம பத்தலா பத்தலா கட் କରିକି ரக்குச்சு கோவக்காய் வந்து ரொம்ப கிண்டினே இருந்தீங்கன்னா அதோட ஷேப் வந்து ஆல்ரெடி நம்ம ரொம்ப மெலிசா கட் பண்ணிருக்கோம் அது ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா இந்த கோவக்காவோட ஸ்பெஷலி இந்த மாதிரியே சாப்பிடும் போது தான் அதுக்காக ரொம்ப வேகாமையும் இருக்காது சிம்ல வச்சுட்டு ஃபுல்லா மெதுவா வேக வச்சுட்டோம்னாவே கோவக்காய் வந்து சீக்கிரமா வெந்துடும் ஆல்ரெடி நம்ம மெதுவா சிம்ல வச்சிருக்கோம் மெலிசாவும் கட் பண்ணிருக்கோம் அதனால சீக்கிரமாவே வெந்துடும் நல்லா உப்பும் கரெக்டா போட்டிருக்கோம் இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சமா மஞ்சத்தூளும் அதுக்கப்புறம் நம்ம உப்புக்காக காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அது கூட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஏதாவது மிளகாத்தூள் இருந்ததுன்னா நீங்க எந்த மிளகாத்தூள் யூஸ் பண்றீங்களோ அதை வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டைம்ல சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு ஜீரக பவுடர் கொஞ்சமா போட்டிருப்பேன் அவ்வளவுதான் வேற எதுவுமே மசாலா சேர்க்க போறது இல்ல அதை வச்சே நம்ம திருப்பி திருப்பி மெதுவா இது பண்ணுவோம்னாவே அது சூப்பரா வெந்துடும் हल्दी टिके पकिकी काश्मीरी चिल्ली पाउडर ना सेटे टिके पकिकी जीरा पाउडर टिके पकी देछि तापर किछि मसाला मिक्स करिबने एमती करिबा पई बढ़िया से मिक्स हे जिवो இந்த மாதிரி நம்ம அந்த ஃப்ரைங் பேனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இப்படி திருப்பும் போது ரொம்ப நேரம் வந்து குழையிற மாதிரி பண்ண வேணாம் எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆயிருக்கும் கோவக்காவும் ஃபுல்லா வெந்த மாதிரி ஆயிடும் கொஞ்ச நேரம் மறுபடியும் கொஞ்சம் சிம்லயே வச்சுட்டு ஃபுல்லா வேக வச்சிடலாம் இதை தேங்காய் வந்துட்டு ஃபுல்லா பாதி வெந்துட்ட உடனே நம்ம தேங்காய் துருவி வச்சுக்கணும் நீங்க எவ்வளவு தேங்காய் போடுறீங்களோ அவ்வளவும் டேஸ்டியா இருக்கும் அந்த தேங்காய் வந்து இப்போ சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லாஸ்டாவும் கொஞ்சம் தேங்காய் சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுக்கணும் ନଡ଼ିଆ ଏବେ ଏ ଷ୍ଟେଜରେ ନଡ଼ିଆ ଟିକେ ବେଶୀ ପକିବା ଟାଇମରେ ଏଇଟା ବଢିଆ ରହିବ ଟେଷ୍ଟ ଆଉ ଟିକେ ନଡ଼ିଆ ରଖିକି ଲାଷ୍ଟରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ଆଉ ନଡ଼ିଆ ବାଦାମ ସବୁ ମିକ୍ସ କରିକି କୁନ୍ଦୁରୁ ଭଲ ଫ୍ରାଇ ହୋଇଗଲା ଟାଇମରେ ମିର୍ଚି ପାଉଡର ନଡ଼ିଆ ସବୁ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ଟିକେ ସିମରେ ରଖିକି ଆଉ ଥରେ ଟିକେ ସିଝିବା ପାଇଁ ରଖିବା ପାଇଁ ଦରକାର କୁନ୍ଦୁରୁ ରେଡି ହୋଇଗଲା ଦେଖିବା ପାଇଁ ବି ଏତେ ବଢିଆ ଅଛି ଦେଖନ୍ତୁ ଖାଇବା ପାଇଁ ବି ଏତିକି ଟେଷ୍ଟ ଅଛି கோவக்காய் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் நம்ம துருவுனது எல்லாமே போட்டிருக்கோம் லாஸ்டா வந்து ஒரு இறக்க போற ஸ்டேஜ்ல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட் நீங்களும் கோவக்காவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ଆପଣମାନେ ବି କୁନ୍ଦୁରୁ ଏମିତି ଟ୍ରାଇ କରିକି ଦେଖନ୍ତୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ କମେଣ୍ଟ କରନ୍ତୁ ஷேர் କରନ୍ତୁ ଆମ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் କରନ୍ତୁ கோவக்காவை இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ